ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे शून्यवादी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் மைத்ரேயருடனான விதுர மகாத்மாவின் உரையாடல்கள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 3 மற்றும் 4. ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலஸ்ய சுதுஸ்கிதஸ்ய அனுக்கிரகேன சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. ஓ எம்பெருமானே, பகவானுக்கு அடிபணிய மறுக்கும் வீழ்ந்த ஆத்மாக்களிடம் இரக்கம் காட்டுவதற்காக சமுதாய தொண்டர்களான சிறந்த ஆத்மாக்கள் பரமபுருஷரின் சார்பாக பூமியில் சஞ்சரிக்கின்றன. வைஷ்ணவா கிருபாமுதித் பரதுக்க துக்கி. வைஷ்ணவர் வந்து கருணை கடல். வாஞ்சா கல்பத்தருபியஸ்ட கிருபா சிந்து பேவச்ச. கிருபா சிந்து, சிந்துனா சமுத்திரம், கடல், கிருபான கருணை கடல். சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னது? விதுரர் மைத்ரேயர் பார்த்து சொல்றாரு. விதுரர் மைத்ரேயர்ட்ட சொல்றாரு, இந்த கட்டுண்ட உலகத்துல, ஜட உலகத்துல, கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல 3 குணத்தினால கட்டப்பட்டிருக்கோம். இது வந்து பகவானை ஏற்க மறுக்கிறது. பகவானை ஏற்க மறுத்து பகவானை சரணையை மறுக்கிற அறியாமையில் இருக்கக்கூடிய வீழ்ந்த ஆத்மா, கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா பகவானை மறந்துருக்கு. நம்ம எல்லாருமே பகவானை மறந்து இருக்கிறோம். எப்படி இப்ப பகவானை நினைவுபடுத்துற பாக்கியம் கிடைச்சது? பிரபுபாதர் என்ற ஒரு ஆச்சாரியர், பிரபுபாதர் நம்ம வாழ்க்கையில வந்ததுனாலதான் நமக்கு பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கிற பாக்கியம் கிடைச்சது. அதனாலதான் இங்க சொல்லியிருக்காங்க, பகவானுக்கு அடிபணிய மறுக்கும் வீழ்ந்த ஆன்மாக்களிடம் இரக்கம் காட்டுவதற்காகவே சமுதாய தொண்டர்களாகிய சிறந்த ஆத்மாக்கள் பரமபுருஷருக்கு பரமபுருஷரின் சார்பாக பூமியில் சஞ்சரிக்கின்றனர். பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். பகவானுடைய பக்தர்களும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பகவான் இது ஜட உலகம் படிச்சுட்டாலும், பகவான் வேண்டாம் அப்படின்னு நம்ம எல்லாம் இங்க வந்துட்டாலும், கிருஷ்ணா வந்து ரொம்ப கருணையோட இந்த பூமியில அவதாரம் செய்யறாரு. யுகங்கள் தூரம் ஒரு அவதாரம் பண்ணிட்டே இருக்காரு. எதுக்கு? இந்த வீழ்ந்த ஆன்மாக்கள் எப்படியாவது என் பக்கம் திரும்ப மாட்டாங்களா, எப்படியாவது என் சேவையில் ஈடுபட மாட்டாங்களா, எப்படியாவது என் சேவையில் ஈடுபட மாட்டாங்களா, பகவான் வந்து பரீட்சை பண்ற. சரி, பகவான் வந்து காத்துட்டு இருக்காரு. நம்ம பகவானை மறந்துருக்கோம், ஆனா பகவான் நம்மளை மறக்கவே இல்லை. நம்ம பகவானை மறந்துட்டோம், கிருஷ்ணா நம்மளை மறக்கிறதே இல்லை. கிருஷ்ணா ஒருவேளை போகட்டும், விட்டுலாம், இந்த ஜீவாத்மா வேண்டாம், போறவெல்லாம் போட்டும். கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் அங்க பகவானுக்கு சேவை பண்றாங்க. லட்சுமிகளே சகசிரம், ஆயிரக்கணக்கான லட்சுமி, லட்சுமி சகசரம் சத சம்பிரம சேவியமானம். பகவானுடைய ஆன்மீக உலகத்துல ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் வந்து பகவானுக்கு சேவை பண்றாங்க.
கோடிக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்க. ஆனாலும் கிருஷ்ணா என்ன பண்றாரு, நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பகவானை பற்றி பாடுவதற்கு கேட்பதற்கு கிருஷ்ணா வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி. சோ அது எப்படி அவர் நேரடியாக இறங்கி வர, பகவானே நேரடியாக இறங்கி வர. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஆச்சாரியர்களை அனுப்பிச்சு வைக்கிறார். ஆச்சாரியர்களை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். அவங்க என்ன பண்றாங்க, பகவானை விட ஒரு படி மேல போய், பகவான் கருணை வாய்ந்தவர்னா அவரை விட ஒரு படி மேல போய் இவங்க ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்களா இருக்கு. ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த. அது நம்ம பார்க்கலாம் நிறைய ஆச்சாரியருடைய வாழ்க்கையில. நிறைய ஆச்சாரியர், எண்ணற்ற ஆச்சாரியர் இருக்காங்க. எண்ணற்ற ஆச்சாரியர்கள், தூய பக்தர்கள், பாகவதர்கள், அவங்க வாழ்க்கையில பார்க்கலாம். இங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், வீழ்ந்த ஆன்மாக்களிடம் இரக்கம் காட்டுவதற்காகவே, வீழ்ந்த ஆத்மாக்களிடம் இரக்கம் காட்டுவதற்காகவே சமுதாய தொண்டர்களாக, சமுதாயத்தின் உண்மையான தொண்டர்கள். சமுதாய சேவை அப்படின்னா கிருஷ்ண உணர்வு கொடுக்கறதா மிகப்பெரிய சேவை, பரவ தர்மம். கிருஷ்ண உணர்வு கொடுக்கறதா பரவ தர்மம். அதை செய்யறதுக்காக பகவானுடைய பிரதிநிதியா அந்த பூமியில வராங்க. பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், எண்ணற்ற பக்தர்கள். ராமானுஜாச்சாரிட்ட மந்திரம் கொடுக்கும் போது, இது ரொம்ப ரகசியம், கோஷ்டி பூர்ணர். கோஷ்டி பூர்ணா ராமானுஜருக்கு மந்திரோபதேசம் பண்ணார். மந்திரோபதேசம் பண்ணி, ராமானுஜா இந்த மந்திரம் ரொம்ப ரகசியமானது, இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம், நீ வந்து வீடு பேர் அடைவாய், நீ பகவானுடைய வைகுந்த லோகத்தை அடைவாய். ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டே அப்படின்னு அவர் குரு மகாராஜ் வந்து ராமானுஜத்தை மந்திரம் கொடுத்தார். கோஷ்டி பூர்ணம். அது ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, 18 முறை நடந்து போனார். 18 முறை நடந்து போய் 18வது முறைதான் கோஷ்டி பூர்ணர் வந்து மந்திர தீட்சை கொடுக்கிறார். 18வது முறை அந்த மந்திர தீட்சை கொடுக்கும் போது, மந்திர தீட்சை கொடுக்கும் போது கோஷ்டி பூர்ணர் சொல்றாரு, ராமானுஜா இந்த மந்திரம் ரொம்ப ரகசியமானது, சீக்ரெட், சீக்ரெட் மந்திரா. ஆனா ராமானுஜா இந்த மந்திரத்தை வந்து நீ வந்து கவனமா சொன்னா உனக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்கும், ரகசியம் வச்சுக்கோங்க. ராமானுஜி யோசிச்சாரு, இந்த மந்திரம் வைகுண்ட பிராப்தி கொடுக்கும்னா, இந்த கலியுக மக்களை எல்லா துன்பத்திலிருந்து விடுவிக்கும் அப்படின்னா, நாமே கோஷ்டி பண்ண வந்துருச்சாரு. சோ இந்த மந்திரம் எல்லாருக்கும் ஏன் பயனளிக்கூடாது, ஏன் நான் மட்டும் சொல்லணும்? பட் குருவோடைய கட்டளை என்னது, உனக்கு கொடுத்துருக்கேன், ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கணும். ராமானுஜர் என்ன நினைக்கிறாரு, இந்த மந்திரம் வைகுண்ட பிராப்தி கொடுக்கும்னா எல்லா ஜீவன்களும் போகட்டுமே, எல்லா ஜீவன்களும் போகட்டும்னு அந்த கோயிலுடைய கோபுரத்துக்கு மேல போய் அங்க இருந்து கூப்பிடுறாரு, எல்லாரையும் அழைக்கிறார், எல்லா மக்களையும் அழைச்சு, இதுதான் தாரக மந்திரம், இந்த மந்திரத்தை நீங்க உச்சரித்தா நீங்க வைகுண்ட பிராப்தி அடையலாம். ஓ நமோ நாராயணாய. அந்த மகா மந்திரத்தை எல்லாரும் கொடுக்கிறார். இது அந்த கோயிலுடைய பக்கத்துல ஆச்சாரியருடைய மாளிகை, ஆச்சாரியருடைய ஆசிரமம், அவர் காதல் விடுற மாதிரி கேக்கு. மதில் மேல ஏறி கோயிலுடைய காம்பவுண்டுக்கு மேல போய், அந்த கோபுரத்துக்கு மேல போய் அங்க இருந்து சத்தம் போட்டு எல்லாரும் ஏதோ ராமானுஜர் பொக்கிஷன் தராரா, ராமானுஜர் யாருக்கு பொக்கிஷன் தராரா, என்ன தரப்போ, ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாரா, என்ன கிஃப்ட் கொடுக்குறா, எல்லாம் ஓடி வந்தாங்க. விலை மதிக்க முடியாத கிஃப்ட் கொடுத்தார், பகவானுடைய நாமத்தை எல்லாரும் கொடுத்தார். கோஷ்டி பூர்ணனுக்கு பயங்கர கோபம். இவர் வந்து மந்திரத்தை சீக்கிரமா வச்சுக்க சொன்னா மைக்க போட்டு உள்ள கூப்பி சொல்றாரு. அப்ப ராமானுஜர் பார்க்க வராரு. ராமானுஜர் சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்றாரு. ராமானுஜா என்ன காரியம் பண்ணீங்க நீங்க, நான் இந்த மந்திரத்தை ரகசியம் சொன்ன, நீங்க ஊரை போட்டு மைக் செட் போட்டு கூப்பிட்டீங்க,
நம்ம மைக்ல பேசுற மாதிரி அப்ப மைக்கு தேவையில்லை. அது ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு, ஆன்மீக சக்தி. சோ நீங்க ஊரெல்லாம் கூட்டி வச்சு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க என்ன ஆகும் தெரியுமா அதுக்கு? ஓ குரு மகாராஜ், நான் உங்க கட்டளை மீறிட்டேன். நல்லா தெரியும், யார் குருவுடைய கட்டளை மீறுறாங்களோ, குரு கொடுத்த கட்டளை நிறைவேற்றாதவங்க நரகத்துக்கு போவாங்க. ஆன்மீக குருவை சாதாரண மனிதனா நினைக்கிறவங்களோ, அவருடைய கட்டளை மீறுறவங்களும் நரகத்துக்கு போவாங்க. தெரிஞ்சுமா பண்ணு நீ? எஸ் குரு மகாராஜ், எனக்கு நல்லா தெரியும் நான் நரகத்துக்கு போவேன். ஆனா நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இவ்வளவு பேர் வைகுண்டம் போறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வைகுண்டத்துக்கு போறாங்க. அப்ப ராமானுஜர் எப்படி நினைக்கிறாரு? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. அதான் வைஷ்ணவம். பரதுக்க துக்கி கிருபாம்பதி வைஷ்ணவம். ஈத்திர பண்டிட் ஸ்ரீதர பண்டிதர் ரொம்ப எளிமையா பக்தி செய்றார். அவர் எப்பவுமே மகாபுரு சேவையிலே ஈடுபடுறார். வாழைப்பழம் செல் வியாபாரம் பண்ணிட்டு அவர் மகாபுரி சத்சத்துல கலந்துப்பார். இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்கள். ஒரு ஆச்சாரியர் முடிவு பண்ணி வச்சிருந்தாரு, நான் தீட்சையே கொடுக்க மாட்டேன். சாரங்க தாக்கூர் முடிவு பண்ணா நான் தீட்சையை கொடுக்க மாட்டேன். ஆனா மகாபிரபு பார்க்கும் போதெல்லாம் சொல்றாரு, நீங்க தீட்சை கொடுக்கணும். இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இந்த மகாபிரபுடைய கட்டளை நான் நிறைவேற்ற முடியலையே. மகாபிரபு பார்க்கும் போதெல்லாம் சொல்றாரு, நீ இந்த தீட்சை கொடுக்கணும்னு. நான் தள்ளி போட்டுட்டே இருக்கேன், இது அபராதம் ஆயிடுமே. எப்படி ராமானுஜர் இது குருக்கு அபராதம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாருக்கும் மந்திர கொடுத்தாரு. அவர் குரு ராமானுஜர் கட்டி தழுவிட்டார். நீதான் உண்மையான ஆச்சாரியன், எல்லாரையும் விடுவிக்கிறதுக்காகவே நீ வந்திருக்கேன்னு கட்டி தழுவிட்டார். அதே மாதிரிதான் இங்க சைதன்ய மகாபுரு சாரங்க தாக்கூர் சொல்றாரு, நீங்க தீட்சை கொடுங்கன்னு. அவர் கொடுக்க மாட்டேன். மகாபுரு ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்காரு. ஒரு நாள் சாரங்க தாக்கூர் என்ன பண்ணாரு, ஓகே நான் மகாபிரபுடைய கட்டளை நிறைவேற்றல, மகாபிரபுடைய கட்டளை நிறைவேற்றாம போனா நான் நரகத்துக்கு தான் போகணும். அதனால நாளை காலையில நான் கங்கையில குளிச்சுட்டு யார முதல்ல பார்க்கணும் அவருக்கு தீட்சை கொடுப்பேன். யார ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம் அவருக்கு தீட்சை கொடுப்பேன். சாரங்க தாக்கூர் கங்கையில குளிச்சுட்டு இருக்காரு. அப்ப யாரோ பின்னாடி டச் பண்றாங்க. அவர் யாரோ பின்னாடி தொடர மாதிரி இருக்கு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் முடிவு பண்ணிருக்கேன், இன்னைக்கு நான் முதல்ல குளிச்சுட்டு யார பாக்கணும் அவங்க தீட்சை கொடுக்க போறேன். திரும்பி பார்த்தோன்னே ஹரே கிருஷ்ணா சொல்லு. பார்த்தா அது ஒரு டெட் பாடி, ஒரு பையனுடைய டெட் பாடி, இறந்து போன சரீரம் இறந்து வந்தது. முராரிங்கிற பையனுடைய டெட் பாடி சரீரம் இருக்கு இல்லையா, செத்து போன உடம்பு அந்த முராரி பாம்பு கடிச்சு அது பையனோட உடம்ப தூக்கி கங்கையில போட்டேன். அது அப்படி மிதந்து சாரங்க தாக்கூர் மேல தட்டிச்சு பின்னாடி. சாரங்க தாக்கூர் சொன்னாங்க, எழுந்துரு, ஹரே கிருஷ்ணா சொல்லு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இமீடியட்டா அந்த முராரியோட உடம்புல ஆன்மா பேசு. இந்த மாதிரி தன்னுடைய பையனுக்கு உயிர் வந்துருச்சு கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்பா அம்மா ஓடி வராங்க. இறந்து போன பையனுக்கு உயிர் வந்துருச்சு. ஓடி முராரி கண்ணா வாடா வீட்டுக்கு போலாம். முராரி சொன்னாரு, உங்க பையன் எப்பவே செத்து போயிட்டாரு, இந்த உடல் இந்த ஆன்மா சாரங்க தாக்கூர் சொந்தமான, என் குரு விட்டு நான் வரமாட்டேன். இந்த உயிர் இந்த 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 வாழ்க்கை என் குரு போட்ட பிச்சை, அதனால நான் அவரை விட்டு வரமாட்டேன். அதுல இருந்து சாரங்க முராரி தாக்கூர் பேரு, சாரங்க தாக்கூர் டிசைபிள். சோ இப்படி பகவானுடைய தூய பக்தர்கள் வெறுமனே இந்த ஜட உலகத்துல அவங்களுக்கு இங்க ஆக வேண்டிய வேலை ஒண்ணும் இல்லை. தூய பக்தருக்கு இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, இங்க ஒரு வேலை இருக்கு. ஆனா எதுக்காக வராங்க? பகவான் எதுக்காக அழைச்சிட்டு வராங்க? நமக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக, அவரை பத்தி பாடுறதுக்கு, கேட்கறதுக்கு, நினைவு கொள்றதுக்கு. நாளைக்கு கூட 2 ஆச்சாரிய மறைவு தினம். ஒன்னு ஜெகநாத் தாஸ் பாபாஜி, இன்னொரு ரசிகமுராரி ரசிகானந்த பண்டிட். சோ ஜெகநாத் தாஸ் பாபாஜி, ரசிகானந்த பண்டிதர் 2 பேருமே இந்த சம்பிரதாயத்துல மிக முக்கியமான ஆச்சாரியர்.
చైతన్య మహాపురి అవతారస్థలం இதுதான் கண்டுபிடிச்சோம் ஜெகநாதாஸ் பாபாஜி. கௌர ஆவிர்பாவ பூமேஸ்துவம் நிர்தேச சஜ்ஜன பிரியா வைஷ்ணவ சர்வபௌம ஸ்ரீ ஜெகநாதாய தே நமஹ. கௌர ஆவிர்பாவ பூமேஸ்துவம். சைதன்ய மகாபுரம் அவதாரம் பண்ண ஸ்தலம் காலப்போக்கில் மறைச்சு போயிடுது. கங்கையில வெள்ளம் ஸ்ரீதாம் மாயாப்பூர் ஸ்ரீதாம் மாயாப்பூர்ல கங்கையில வெள்ளம் சைதன்ய மகாபுரம் அவதார ஸ்தலம் மறைச்சு போயிடுது. யாருக்குமே தெரியல எந்த இடத்துல சைதன்ய மகாபுரம் அவதாரம் பண்ண. அப்ப நிறைய மடங்கள் வச்சிருந்த கௌடிய வைஷ்ணவர்கள் நிறைய மடங்கள் இருக்கிறவங்க சொல்றாங்க, எங்க மடத்துலதான் இந்த இடம், இப்ப எங்க மடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் சைதன்ய மகாபுரம் அவதாரம் பண்ண இடம். ஒரு மடத்துக்காரங்க சொல்றாங்க, இல்ல இல்ல இது எங்க இடம், நாங்க இருக்கிற இடத்துலதான் சைதன்ய மகாபுரம் அவதாரம் பண்ணாரு, அது கங்கைக்கு அந்த பக்கம் இல்ல கங்கைக்கு இந்த பக்கம். ஒரே குழப்பம். ஒரு மடத்துல இருக்கிறவங்களும் சைதன்ய மகாபுரம் அவதாரம் பண்ணது எங்க இடத்துல, சைதன்ய மகாபுரம் அவதாரம் பண்ணி எங்க இடத்துல அப்படின்னு அவங்க அந்த இடத்த புகழ் பெறணும், பணம் சம்பாதிக்கணும், பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும்னு போய் சொல்றாங்க. இது பக்தி வினோத் தாக்கூர்னால புரிஞ்சுக்க முடிச்சு. பக்தி வினோத் தாக்கூர் புரிஞ்சுட்டாரு, இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க, சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண இடம் இதுல, அந்த உண்மையான இடத்தை கண்டுபிடிக்கணும், சைதன்ய மகாபிரபு எங்க அவதாரம் பண்ணாரோ அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடுறாரு. பக்தி வினோத் தாக்கூர் தேடுறாரு. இந்த மற்றவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. அப்பதான் பக்தி வினோத் தாக்கூர் ஜெகநாதாஸ் பாபாஜிட்ட வர்றாரு. ஜெகநாதாஸ் பாபாஜிக்கு அப்ப 127 வயசு. யாரையாவது பார்க்கணும்னா இந்த கையெடுத்து எம்மையை திறந்துதான் பார்க்கணும், கையெடுத்து எம்மையை திறக்கணும். அப்படி வில்லு மாதிரி வளைஞ்சு உட்கார்ந்து இருப்பாரு, உடம்பெல்லாம் கூடி குறுகி அப்படியே வில்லு மாதிரி. அவருடைய சீடர் அவர் கூடையில தூக்கிட்டு போவார். பீகாரிலால் பாபாஜியோட சீடர். பாபாஜி கூடையில தூக்கிட்டு போவார். அவரை நடந்து போக முடியாது. பாபாஜி ஜெகநாதாஸ் பாபாஜினா நடந்து போக முடியாது, பீகாரி தான் கூடையில தூக்கிட்டு போவார். அப்போ ஒரு நாள் பக்தி வினோத் தாக்கூர் சொன்னாரு, பாபாஜி மகாராஜ் இந்த சைதன்ய மகாபுர அவதார ஸ்தலத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க, ஏன்னா நீங்க தூய பக்தர், நீங்க தூய பக்தரா இருக்கனால உங்களுக்கு தான் பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். இங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க, அவங்கவுங்க ஒரு மடம் வச்சுக்கிட்டு இங்கதான் சைதன்ய மகாபுர அவதாரம் பண்ணாரு, இல்ல இல்ல எங்க இடத்துலதான் சைதன்ய மகாபுர அவதாரம் பண்ணாரு, அந்த இடத்துல தான் மடம் கட்டி இருக்கணும் பொய் சொல்றாங்க. சரி, நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இவரால் கண்ணிமையை திறந்து பார்க்க முடியாது, எழுந்து நடக்க முடியாது, கூடையில உட்கார்ந்துருக்கு. பீகார்ல கூடையில தூக்கின்னு போறாரு. அப்படியே அந்த கங்கை கரை நடந்து போகும்போது இப்ப இருக்கிற அந்த மகாபுடைய பர்த் பிளேஸ், இப்ப சைதன்ய மகாபுடைய அவதார ஸ்தலம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்தோடனே பாபாஜி கூடையில இருந்து குதிச்சுட்டு, கூடையில இருந்து எகிரி குதிச்சு அவர் துள்றாரு, ஜெய் சச்சினந்தன கௌரஹரி, ஜெய் சச்சினந்தன கௌரஹரி, ஜெய் சச்சினந்தன கௌரஹரி. சின்ன பையன் மாதிரி துள்ளி துள்ளி குதிக்கிறாரு. எழுந்து நடக்க முடியாதவர், கண் திறந்து பார்க்க முடியாதவரு சைதன்ய மகாபுரி அவதாரத்துல வந்தோடனே துள்ளி குதிக்கிறாரு. மகாபுரு காமிச்சு கொடுத்தாரு, இங்கதான் நான் இருக்கேன், இந்த இடத்துலதான் நான் நித்தியமா ஆசைப்படுறேன். சோ பகவான் எப்பவுமே தன்னை தூய பக்தருக்கு தான் வெளிப்படுத்துவார். பக்தர் அல்லாதவங்களால அவர் புரிஞ்சிக்கவே முடியாது. பக்தர்களால மட்டும், பக்தி தூண்டால மட்டும்தான் பகவான் புரிஞ்சுக்க முடியும். ஜெகநாதாஸ் பாபாஜி எப்பவுமே ரொம்ப கான்சியஸா இருப்பாரு, எப்பவுமே கிருஷ்ண உணர்வுலயே இருப்பாரு, கிருஷ்ண உணர்வுல இருப்பாரு. அவர் ஒரு நாள் பிருந்தாவன்ல, அவர் பிருந்தாவன்ல இருந்த போது இந்த ரோடு கூட்டுறவங்க, ஸ்வீப்பர் ரோடு கூட்டுறவங்க, அவங்க கிட்ட ரொட்டி வாங்கி சாப்பிட்டேன். உடனே அங்க இருக்கிற பாபாஜிகளா கேக்குறாங்க, ஓ பாபாஜி, நீங்க ஏன் ரோடு கூட்டுறவங்க ரொட்டி வாங்கி சாப்பிட்டீங்க, நீங்க அவங்க தாழ்ந்து ஒரு பிறப்பு இல்லையா? உடனே பாபாஜி சொல்றாரு, நீங்க உங்களுடைய பார்வை அசுத்தமா இருக்கு, உங்க பார்வை சுத்தமா இல்ல, பிருந்தாவன்ல நீங்க ரோடு கூட்டுறவங்களை சாதாரண நினைக்காதீங்க, அவர் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும், முந்தைய பிறவிலேயே அவர் நீங்க தாமத்துல வசிக்கிறார், தாம்பாசி, அவர் தாமத்துல வாழ்றாருன்னா அவர் முந்தைய பிரிவிலே யாகம் பண்ணிருக்கணும், தவம் பண்ணிருக்கணும், தானம் பண்ணிருக்கணும், பல புண்ணிய செயல் ஈடுபட்டிருக்கணும், அப்பதான் இந்த பிராப்தம். அதனால தாமத்தில் இருக்கிறவங்களை நீங்க சாதாரணமா நினைக்கக்கூடாது, அவங்க எல்லாம் வைஷ்ணவர்கள், பக்தர்கள், எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கணும், எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கணும். பாபாஜி சொன்னாரு, தாம்பாசிகளுக்கு அபராதம் பண்ணக்கூடாது,
ஏன்னா அவங்க எப்பவுமே பகவானுடைய சேவையில் இருக்காங்க. பிருந்தாவன தூசி எப்பவுமே அவங்க தாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் பாபாஜி வந்து மாயாப்பூர்ல இருந்த போது அவருக்கு பிரசாதம் பரிமாறுறாரு ஒரு சீடர். பிரசாதம் பரிமாறிட்டு சமையல் அறையில ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அடுப்பங்கரையில ஏதோ எடுத்துட்டு இருக்காரு. சில நாய்க்குட்டிகள்லாம் வந்து ஒரு பிளேட்ல சாப்பிட்டு இருக்கு. நாய்க்குட்டி எல்லாம் பிளேட்ல சாப்பிட்டு அவர் பிளேட்ல வந்து தட்டுல வந்து சாப்பிட்டு இருக்கு. பாபாஜி பேசாம இருக்காரு. உள்ள இருந்து சீடர் வந்து விரட்டி விடுறாரு. குச்சி எடுத்து வந்து எல்லா நாய்களையும் விரட்டி விட்டாரு. குட்டி குட்டி நாய்க்குட்டிங்க எல்லாத்தையும் விரட்டி விட்டாரு. பாபாஜி சாப்பிட மாட்டேங்கிறாரு. பிரசாதம் சாப்பிட மாட்டேன். பாபாஜி உங்க பிளேட்ல வந்து நாயெல்லாம் சாப்பிட்டு இருக்கு, உனக்கு என்ன தெரியும் அந்த நாய் பற்றி? அவங்க தாமத்துல இருக்காங்க. சீதா மாயாப்பூர்ல வந்து நாயா பிறக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும், அது புண்ணியம் பண்ண ஆத்மா. அதனால அந்த அந்த தாமத்துல இருக்கிற தாம்பாசி அவருடைய பிளேட்ல பிரசாதம் சாப்பிட்டது என்ன தப்பு? நீ கூட்டிட்டு வந்து அவங்க பிரசாதம் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். நீ வந்து அந்த தாம்பாசிகளுக்கு பிரசாதம் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். இப்படி அவர் வந்து எந்த அளவுக்கு வைராக்கியமான பக்தர் இருந்தார். ஒரு நாள் பாபாஜி மகாராஜுக்கு கொஞ்சம் பேர் டொனேஷன் கொடுத்தாங்க. சில பக்தர்கள்லாம் பாபாஜி பார்க்க வந்துட்டு நன்கொடை கொடுத்துட்டு போனாங்க. அப்போ ஒரு நாள் அவர் சீடர் கூப்பிட்டு கேட்கிறாரு, பீகார் நாள், பீகாரி எனக்கு வந்து டொனேஷன் பணம் எவ்வளவு கையில வச்சிருக்க? டொனேஷன் பணம் எவ்வளவு கையில வச்சிருக்க? அவர் என்ன பண்ணாரு, ஒரு 15 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். 15 ரூபாய் எடுத்து வச்சுட்டு, மகாராஜ் 105 ரூபாய் தான் இருக்குன்னு. ஏன் போய் சொல்ற? அந்த 15 ரூபாய் எதுக்கு எடுத்து வச்சிருக்க நீ? சொன்னாரு, பாபாஜி என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட மறைக்க முடியாது, நீங்க எல்லாம் தெரிஞ்சவர், எல்லாம் அறிந்தவர், நீங்க முக்கால அறிந்தவர். எல்லா பணத்தையும் நம்ம செலவு பண்ணா உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா என்ன பண்றது? உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா என்ன பண்ணுவேன்? நோ, நீ வந்து இந்த எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போய் கோமாதாவுக்கு ரசகுல்லா வாங்கி கொடுங்க. தாமத்தில் இருக்கிற கோமாதாவுக்கு ரசகுல்லா வாங்கி கொடுங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ரசகுல்லா வாங்கி நாம சாப்பிட்டு, ரசகுல்லா செஞ்சு நம்ம சாப்பிட்டு மீதி இந்த ஜீராப்பாக வேணா கோமாதாவுக்கு. இதான் நம்ம ஸ்டேஜ். நம்ம என்ன பண்ணுவோம்? கோமாதாக்கள் இருக்குங்க ரசகுல்லா, அதுக்கு வந்து வைக்கோல் போடுங்க இல்லையா? நம்ம பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க? கோமாதாக்கு இருக்குங்க ரசகுல்லா கொடுக்குறீங்க, அதுக்கு வைக்கோல் போடுங்க, அது வைக்கோல் சாப்பிட்டோம். நான் வைக்கோல் சாப்பிட முடியாது, அதுதான் வைக்கோல் சாப்பிட முடியும், நான் ரசகுல்லா தான் சாப்பிட முடியும். இது சுயநலம். கோமாதாவுக்கு ரசகுல்லா கொடுத்து அதை சந்தோஷப்படுத்த நினைக்கிறார் பாபாஜி மகாராஜ். கோமாதா எந்த அளவுக்கு வர்ஷிப் பண்றாரு, எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு தாமத்தில் இருக்கிற பக்தர்கள். அதுக்கப்புறம் பாபாஜி மகாராஜ் என்ன எச்சரிக்கை பண்றாரு, வயிற்று பிழைப்புக்காக பாகவதம் பேசட்ட பாகவதம் கேட்கவே கூடாது. யார் ஒருத்தர் வயிற்று பிழைப்புக்காக பாகவதம் பேசுறாங்களோ அவன்ட்டு பாகவதம் கேட்க கூடாதுன்னு எச்சரிக்கிறார். அது வந்து ஒரு விலை மாதவோட சங்கத்தில் இருக்கிற மாதிரி. பக்தர்கிட்ட இருந்து பாகவதம் கேட்காம வயிற்று பிழைப்புக்காக பாகவதம் சொல்றவங்க விலை மாது பொறுப்பானவன் சொல்றாரு, ராஷ்டிரிக்கிறார். அதனால அவங்க தேர் நாட் பியூர், அவங்க தூய்மையானவங்க இல்ல, அதனால அவங்ககிட்ட இருந்து பாகவதம் கேட்க கூடாதுன்னு எச்சரிக்கிறார். இப்படி வைணவ ஆச்சாரிய இந்த பூமியில வந்து நம்ம எந்த மாதிரி பாவதம் கேட்கணும், யார்கிட்ட பாவதம் கேட்கணும், ஒரு பக்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பக்தர்கள் எப்படி அன்பு பரிமாற்றம் செய்யணும், எப்படி கோமாதாவுக்கு சேவை பண்ணணும், எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் உங்களுக்கு காரணமற்ற கருணை. வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவும் வீழ்ந்த ஆன்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகவே பூமியில வந்திருக்காங்க. பாபாஜி மகாராஜ் கி ஜெய், ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் கி ஜெய். ரசிக முராரி, ரசிகானந்த பண்டிட். ரசிகானந்த பண்டிதர் ஒரிசா பெங்கால் பார்டர், ஒரிசா பெங்கால் பார்டர் வந்து ரோஹிணின்னு ஒரு இதுக்கு, ரோஹிணி டிஸ்ட்ரிக்ட். அந்த ரோஹிணி டிஸ்ட்ரிக்ட்ல ராஜா அச்சுத தேவா அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் வந்து குழந்தையா பிறந்தார். டோலபங்கா ரிவர், சொர்ணரேகா டோலபங்கா, 2 நதி சங்கமிக்கிற இடம். சொர்ணரேகா பொன்னிறத்துல இருக்கிற நதி, அதான் சொர்ணரேகா. டோலபங்கா, இந்த 2 உப நதிகளும் கலக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ரோஹிணிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட். அங்கதான் பிறந்தார் ரசிகமுராரி. ரசிகானந்தர் வந்து அந்த பூமியில தான் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே ரசிகாவுக்கு வந்து என்ன ஆர்வம்னா, கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்கணும், கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ணன் மேல அன்பு செய்யணும். இதுதான் எவ்ரிடே, சின்ன வயசுல இருந்து ஒரு நாளும். வேற எதுவும் இன்ட்ரெஸ்டே கிடையாது.
அவருக்கு இளமை பருவம் வந்தோடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த பையனுக்கு, ரசிகாவுக்கு. சோ ரசிக முராரி சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு தேடல். நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும், நான் கிருஷ்ணரை அடையணும்னு சொன்னா எனக்கு ஒரு குருவுடைய கருணை வேணும். குருவுடைய கருணை இல்லாம கிருஷ்ணாவுடைய கருணை இல்ல. அதனால எனக்கு குரு வேணும். நான் ஒரு தூய பக்தர். ஒரு தூய பக்தர் ஆச்சாரியர் குருவா தேர்ந்தெடுக்கணும். யார் தேர்ந்தெடுக்கிறது, யார் அணுகிறது, எனக்கான ஆச்சாரியர் யாரு? அவருக்குள்ள பல கேள்விகள். ரசிகமனுடைய மனதுல பல கேள்விகள் இருக்கு. அன்று இரவு கனவு. கனவு இரவுங்கிறது ஒரு ஏறக்குறைய விடியலுக்கு முன்னாடி, பிரம்ம முகூர்த்தத்துக்கு நேரத்துக்கு முன்னாடி ஒரு கனவு. அந்த கனவுல ஒரு மகா புருஷர் தன் சீடர்களோட கீர்த்தனை பாடிட்டே வர்றாரு. ஜெய் சச்சிநந்தன ஜெய சச்சிநந்தன ஜெய சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய சச்சிநந்தன ஜெய சச்சிநந்தன ஜெய சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய சச்சிநந்தன ஜெய சச்சிநந்தன ஜெய சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய சச்சிநந்தன ஜெய சச்சிநந்தன ஜெய சச்சிநந்தன கௌரஹரி. சூரியனை போல பிரகாசிக்கிற, தாமரை போல கண்கள், பறந்து விழுந்த தோள்கள். அவர்தான் ஷியாமானந்த பண்டிட். பகவான் சொன்னாரு, ரசிகா, நாளை காலையில பிரம்மமூர்த்தி நேரத்துல நீ சொர்ணரங்கா ரிவர்ல, சொர்ணரேகா ரிவர்ல நதியில குளிச்சுட்டு அங்க உக்காந்துரு, உன்னை தேடி குரு வருவார். அதே மாதிரி ரசிகானந்தர் உட்கார்ந்துருக்காரு. சொர்ணரேகா நதியில குளிச்சுட்டு அங்க உட்காந்து சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கிழக்குல சூரியன் உதிக்குது இல்லையா, அப்படியே ஆரஞ்சு கலர்ல இருக்கும், பயங்கர தேஜஸா இருக்கும். இந்த கிழக்குல சூரியன் உதிக்கிற மாதிரி அது நதிக்கரையில ஷியாமானந்தர் வர்றாரு. எந்த புருஷரை அவர் கனவுல பார்த்தாரோ, எந்த மகா புருஷர் அவர் கனவுல பார்த்தாரோ, சற்றும் குறையாம அதே மாதிரி வர்றாரு ஷியாமானந்த பண்டிட். கீர்த்தனம் பாடிட்டே வர்றாரு சீடர்களோட. ரசிகர் அப்படி சாஷ்டகம் நமஸ்காரம் பண்ணாரு. ஓ, கிருஷ்ண பகவான் அனுப்பிச்சு வச்சிட்டாரு. நான் கிருஷ்ணரை உண்மையா அடையணும்னு முயற்சி பண்ணேன். அதுக்கு தூய பக்தர் ஒரு ஆச்சாரியரை வேணும்னு பகவான் அனுப்பிச்சு வச்சிட்டாரு. இங்க புரோபால் பொருள் சொன்னாரு, கிருஷ்ணா எல்லா விதத்தையும் சைத்திய குருவா இருக்காரு. எல்லா விதத்திலும் கிருஷ்ணர் குருவா இருக்காரு. பரமாத்மா குருவா இருக்காரு, சைத்திய குருவா இருக்காரு. அவருக்கு தெரியும் ஜீவாத்மா என்ன விரும்புறாரு, அவருக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும். சோ ஷியாமானந்தர் வராரு, கீர்த்தனை பாடிட்டு. ரசிகானந்தர் சாஷ்டகம் நமஸ்காரம் பண்றாரு. கனவுல எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி இருக்காரு. கண்ணை பறிக்கும் தேஜஸ். அப்போ ரசிக முராரியே ஷியாமானந்தர் தன் சீடரா எடுத்துக்கிறார். சீடரா எடுத்துட்டு ஒரிசால ரசிகானந்தருக்கு தீட்சை கொடுத்துட்டாரு ஷியாமானந்தர். ஜெய ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமணியா தீட்சை கொடுத்துட்டு ஒரிசா சுற்றி, ஒரிசா, பீகார் அந்த பகுதியில கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ண சொன்னார். ரசிகானந்தர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் பாக்குறாங்களோ, அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் கிருஷ்ணன் மேல அன்புனால. வெறுமனே ரசிகானந்தரை பாக்குறதுனாலேயே, ரசிகானந்த பண்டிதரை பாக்குறதுனாலேயே ஒருத்தர் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும், கிருஷ்ணன் மேல அன்பு வரும். அவ தன்னை அறியாமலே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் அழ ஆரம்பிச்சிருவான். சச்ச பியூரிட்டி, அந்த அளவுக்கு தூய்மையான ஒரு பக்தர். குருவுடைய கட்டளையை நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் ஒரிசா முழுதும் சுற்றுப்பயணம் பண்றாரு. ஒரிசா, பீகார், அஸ்ஸாம் சுற்றுப்பயணம் பண்றாரு. ஒரு கிராமம் நகரம் தோறும் போய் பகவான் ஞாபகத்தை பிரச்சாரம் பண்றாரு. அப்போ ஒரு பொறாமைக்காரர் இருந்தாரு. யார் இந்த ரசிகானந்தா? இவர் எப்படி எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுக்கலாம்? இவர் என்ன பெரிய ஆளா? அப்படின்னு பொறாமை கொண்டு அந்த ஜமீன்தார், பெரிய ஒரு ஒரு அந்த ப்ராவிடன்ட், அந்த ஏரியாவோட ஒரு மன்னர், ஒரு சின்ன அரசர், அவருக்கு பொறாமை ரசிகானந்தர் மேல. எல்லாரும் என்ன விட ரசிகானந்தர் புகழ்றாங்க, அவரை வர்ஷிப் பண்றாங்க. என்ன பண்ணார், தன்னோட ராஜ்யத்திலிருந்து ஒரு மதம் பிடிச்ச யானை கொண்டு, யானைக்கு மதம் பிடிக்க வச்சு, மதம் பிடிச்ச யானை போய் ரசிகானந்தர் ஏறி கொண்டுருக்காங்க. ரசிகானந்தர் பஜனை பண்ணிட்டு போகும்போது அவர் ரோட்ல பாடிட்டு போவாரு. யானை பாவனை சொல்லி யானை கூட்டிட்டு வா, அந்த மதம் பிடிக்க வச்சு ரசிகானந்தர் மிதிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிட்டார்.
யானைப்பா வந்து யானை ரெடியா வச்சுட்டு இருக்கான். யானை வந்து அங்குச சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அது மதம் பிடிச்சிருந்து அறுத்துட்டு ஓடி வரும். மதம் பிடிச்ச யானை, மதம் பிடிச்ச யானையை கட்டுப்படுத்தவே முடியாது. இப்படி வருது, விளிரிட்டு வருது யானை. பயங்கர முரட்டுத்தனமான யானை, முரட்டுத்தனமான யானை. இந்த முரட்டுத்தனமான யானை பயங்கரமா பிளிரிட்டு வருது. ரசிகானந்தரை நோக்கி வேகமா வருது. ரசிகானந்தர் தன் சீடரோட கீர்த்தனம் பாடிட்டு போறாரு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. யானை வந்து ரசிகானந்தர் நோக்கி வேகமா வருது. ரசிகானந்த கிட்ட வந்தோடனே யானை மண்டிட்டு தும்பிக்கை உயர்த்தி அப்படி அவர் போற பாடு. ரசிகானந்த் சொன்னாரு, ஓ யானே, இன்னிலிருந்து நீ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு. உன் பேர் கோபால். தீட்சை கொடுத்து, யானைக்கு தீட்சை கொடுத்து. ஒரு ஆச்சாரியர் இறந்து போன சரி தீட்சை கொடுத்து எந்திரிச்சு பேக்கர் பேச வச்சுட்டு. சோ வைஷ்ணவர்கள் என்ன பண்ண முடியாது. வைஷ்ணவருக்கு வந்து வைஷ்ணவா ஆஹ், கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம் பெற்றவர். கிருஷ்ண சக்தி நகிவினா தாரா பிரவர்த்தனம். அவர் தூய பக்தர் வந்து பகவான் சக்தி அளிக்கப்பட்டவர். அவரால் என்ன அற்புதங்கள் அதிசயம் பண்ண முடியும். ஒரு தூய பக்தரால, கிருஷ்ண உணர்வு பெற்ற ஒரு வைஷ்ணவரால, தூய பக்தரால, ஆச்சாரியரால, குருமார்களால என்ன அதிசயம் அற்புதம் பண்ண முடியும். பட் அவங்க அதுக்காக இங்க வரல. அப்ப நம்மளை விடுவிக்கிறதுக்காக தான் வர்றாங்க. இது மாதிரி ரேர் கேஸ்ல நடந்திருக்கு. சிலதெல்லாம் வெளியில தெரியாது. வைணவர்கள் எவ்வளவு கருணை வாய்ந்தவங்க பண்ணாங்க. இந்த யானை வந்து சாதுவாயிடுச்சு. மதம் பிடிச்சு வந்த யானை ரசிகர் முன்னாடி வந்து ரசிகர் முன்னாடி வந்து மண்டிக்கிட்டு ஒரு சாதுவாயிடுச்சு. கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வரும். யானை கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். யானை வந்து கிருஷ்ணாவுடைய பிரிவை நினைச்சு அழுகுது. எப்படி ஒரு சாதாரண மனிதன் பக்தி பாதைக்கு வந்த உடனே படிப்படியா பக்தியில முன்னேற்றம் அடைந்து அவன் கிருஷ்ண உணர்வு முயற்சிப்பானோ அதை வந்து யானை கொடுத்துட்டாரு. அதனால இங்க ரோப்பா ரெண்டு விதமான பக்தியை சொல்றாரு. சாதனா பக்தி அல்லது வைதி பக்தி, ராகாலு பக்தி. சாதனா பக்தி அல்லது வைதி பக்திங்கிறது சட்டத்திட்டங்களை பின்பற்றி கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்கிறது. ராகானுக பக்தி ஸ்பான்டேனியஸ் டிவோஷன், இயல்பான பக்தி. யாரும் புஷ் பண்ண வேண்டாம். இப்ப நம்மள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாவத்தை படிங்க, பாவத்தை படிங்க, கிளாஸ்க்கு வாங்க, கிளாஸ் வாங்க, சண்டே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மள. ஏன்னா நம்ம வைத்தி பக்தியில இருக்கு. சோ நம்ம வைத்தி பக்தியில இருக்கிற நம்ம சாதனா பண்றதுனால நம்ம யாரோ புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணீங்களா, பாகவதம் படிச்சீங்களா, சேவைக்கு வந்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரல, ஞாயிற்றுக்கிழமை எங்க போனீங்க, அது போன ஞாயிற்றுக்கிழமை கிரகப்பிரவேசம், இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கல்யாண வீடு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு செத்து போக போறாரு. லிஸ்ட் வச்சுட்டு லைனா. பட் ஆனா ஆஹ், இயல்பான பக்தர்கள் வந்து புஷ் பண்ண வேண்டாம். நேச்சரா வந்து இயல்பா பகவானை பக்தி பண்ணும். யாரும் புஷ் பண்ண வேண்டாம். அதுதான் ராகானுக பக்தி. அவனால் பக்தி பண்ணாம இருக்க முடியாது. சோ ரசிகானந்தருடைய இந்த அற்புதத்தை பார்த்து அந்த ராஜா ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணார். ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். உங்களுடைய மகிமை தெரிஞ்சுக்காம ஒரு மத பிடிச்ச யானை மேல விட பாத்துன்னு அவர் அந்த ராஜாவுக்கு கண்ணு விட்டார். அந்த ராஜா, அந்த ஊர்ல இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் ரசிகானந்த சீடரானாங்க. ஏன் ரசிகானந்த பண்டிட்க்கு கோபி பல்லாப்பூர் இருக்கு. கோபி பல்லாப்பூர் வந்து ஒரிசால இருக்கு. கோபி பல்லாப்பூர்ல அவர் வர்ஷிப் பண்ண டெய்டி இருக்கு. ராதா கோவிந்த தேவ், ராதா கோபிநாத், ராதா கோபிநாத் ஒரு டெம்பிள் இருக்கு. எங்க இருந்தாலும் ரசிகானந்தர் வந்து ரத யாத்திரைக்கு வந்துருவார். அவர் எங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரிசால எந்த மூலையில பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் ஜெகநாத ரத யாத்திரைக்கு ஓடி வந்துருவார். ஜெகநாதருக்கு வந்து பிரசாதம், பட்டு வஸ்திரங்கள், ஆபரணங்கள்லாம் வாங்கிட்டு வருவார். சோ ரத யாத்திரை தொடங்கிட்டு ரசிகானந்தர் வந்து சேரல. ரசிகானந்தர் ஏதோ கிராமத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ரசிகானந்தர் வரல இன்னும். ஜெகநாதர் நகர மாட்டேன்ட்டு, ஜெகநாதர் ரதம் போக மாட்டேங்குது. ஆயிரக்கணக்கான பேர் ரதத்தை பிடிச்சு இழுக்கிறாங்க.
ஆயிரக்கணக்கான பேர் வடம் பிடிச்சு எடுக்கிறாங்க. ரதம் ஒரு இன்ச்சு நகர மாட்டேங்குது. லட்சக்கணக்கான பேர் எடுக்கிறாங்க, ஒரு இன்ச்சு நகரல. பின் ராஜாட்ட போய் சொன்னாங்க. ராஜா வந்து பட்டத்து யானை கூட்டி வர்றாரு. பட்டத்து யானை கூட்டி வந்து யானை வந்து முன்னாடி தட்டுது. ஒரு யானை முன்னாடி இழுக்குது, ஒரு யானை பின்னாடி தள்ளுது. யானை குளிர்தான் செய்து, ரத்தம் ஒரு இன்ச்சு நகரல. ரதத்தை அசைக்கவே முடியல. எல்லாருக்கும் ஒண்ணும் புரியல. தலைமை பூஜாரி எல்லாம் பாக்குறாங்க, என்ன ஏன் ஜெகநாதர் போக மாட்டேங்கிறாரு, என்னாச்சு, என்ன காரணம், என்ன காரணம், நம்ம ஏதோ அபராதம் பண்ணிட்டோமா, அதான் ஜெகநாதர் போக மாட்டேங்கிறாரா. ராஜாவுக்கு ஒரே பயம், என் ராஜ்யத்துல ஏதாவது தப்பு பண்ணிட்டணும், அதான் ஜெகநாதர் ரதத்துல உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறாரு. அப்புறம் தான் ஞாபகம் வந்து ரசிக முராரிக்கு அவர் வரணும். ரசிகானந்தர் வந்து ரொம்ப தூரத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. ரத யாத்திரை தொடங்கிருக்குன்னு ஓடி வர்றாரு. ரத யாத்திரை தொடங்கின்னு ஓடி வர்றாரு. பட்டு வஸ்திரங்கள் ஆபரணங்கள்லாம் கொண்டு வந்து ஜெகநாதருக்கு ஆஃபர் பண்றாரு. ரசிகானந்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரதம் நகருது. ரசிகானந்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரதம் நகர்ந்தது. சோ பகவான் வந்து தூய பக்தர்களை எப்படி அன்பு பரிமாற்றம் பண்றாரு. நாட் ஓன்லி சாதாரணப்பட்ட மக்கள் இல்ல, ரசிகானந்தர் விடுவிச்சது பிளேச்சர்கள், யவனர்கள், தாழ்ந்த குலத்துல பிறந்தவங்க, நாயத்தினும் சண்டால குலத்துல பிறந்தவங்க எல்லாருக்கும் ரசிகானந்தர் எங்க போறாரு, யார் சந்திக்கிறார், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாச்சு, அவர் மாமி சந்திக்கிறவர் எந்த சூழலில் இருந்தாலும் அவர் வந்து புத்தக பக்தர். ரசிகானந்தோட அனுகிரகத்தினால அவங்களும் பக்தி மார்க்கத்துக்கு வருவாங்க. அதனால இந்த ரசிகானந்த பண்டிதர் மாதிரி ஒரு தூய பக்தர் ஒரிசா, பீகார், அஸ்ஸாம் எல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சு அவர் எங்கெல்லாம் போறவர், யாரெல்லாம் பாக்குறாங்க கிருஷ்ணன் அவங்க வந்து சொன்னார். அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு. ஆஹ் விதுரர் விதுரர் மைத்ரேயர்கிட்ட சொல்றாரு, ஓ எம்பெருமானே, பகவானுக்கு அடிபணிய மறுக்கும் வீழ்ந்த ஆத்மாக்களிடம், பகவானுக்கு அடிபணிய மறுக்கும் வீழ்ந்த ஆன்மாக்களிடம் இரக்கம் காட்டுவதற்காக சமுதாய தொண்டர்களான சிறந்த ஆத்மாக்கள், அப்ப உண்மையான சமுதாய தொண்டம், உண்மையான சிறந்த ஆத்மா பகவானுடைய பக்தர். பக்தி தொண்டுதான், பக்தி தொண்டுதான் உண்மையான சமுதாய சீர்திருத்தம். யாராவது சமுதாயத்தில் சீர்திருத்தம் பண்ணணும், இன்னைக்கு நிறைய கிளம்பி வராங்க. நாங்க சமுதாயத்தை மாத்த போறோம், நாங்க அது செய்ய போறோம், ஒண்ணும் செய்ய முடியாது அவங்களால. கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்துல மாற்றங்கிற பேச்சு கேட்கல. கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்துல மாற்றங்கிற பேச்சு கேட்கல. இவங்க வேற மாறி போவோம், ஆனா இயற்கையை மாற்ற சக்தி நம்மகிட்ட கிடையாது. அதனாலதான் அது கிருஷ்ணவாணி சேவையில் ஈடுபடுத்தணும், கிருஷ்ணவாணி சேவையில் ஈடுபடுத்தணும். அப்போ குமார்கள் அவங்க இவங்க கிருஷ்ணாவுடைய அனுகிரகத்தை தான் மாற்றம் நினைக்கிறது. இந்த சமுதாயத்துல நிறைய மாற்றம் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா, கிருஷ்ண உணர்வற்றவங்களால மாற்றம் மாற்றி அமைக்க முடியாது. ஆனா அதே ஒரு வைஷ்ணவன் நினைச்சா இந்த உலகத்தையும் மாத்தில. பிரபா சொன்னாரு, என்கிட்ட இந்த உலகத்தை கொடுங்க, நான் மாத்தி காமிக்கிறேன்னு. ஐ வில் சேஞ்ச் தி ஹோல் வேர்ல்டு. அதை நடத்தவும் செஞ்சாரு. அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்க எல்லாரும் கிருஷ்ண பக்தராங்க. அமெரிக்கா, ஐரோப்பியா, ரஷ்யா, ஜெர்மன், ஜப்பான், பிலிப்பைன்ஸ், எல்லா நாட்டிலும் கிருஷ்ண பக்தி பெற்று. அதனால ஒரு ஒரு தூய பக்தர் வந்து அவர் தான் உண்மையான சமுதாய தொண்டர். சமுதாய தொண்டு, உண்மையான சமுதாயத்துக்கு பண்ணக்கூடிய தொண்டு என்னன்னா கிருஷ்ண காசி கொடுக்கறது தான். அதுல எக்ஸ்பர்ட் அவங்க. பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர் எக்ஸ்பர்ட் அதுல, அவங்க தேர்ச்சி பெற்றவங்க. அதனால பகவத் பக்தர்கள் வந்து தரிசனம் பண்றதே பாக்கியம். ஒரு தூய பக்தரை தரிசனம் பண்றதே பாக்கியம்னா அவங்ககிட்ட கேட்கறது, அவங்களுக்கு சேவை பண்றது, அவங்களே குருவா கிடைச்சா எவ்வளவு பெரிய பாக்கியம். பிறவி பயணி அடைஞ்சிட்டோம்னு சொல்றோம். அப்புறம் அடுத்து என்ன கேட்டாரு, ஓ மாமுனிவரே, பகவானின் உன்னதமான பக்தி தொண்டை பற்றி எனக்கு உபதேசிக்க வேண்டுகிறேன். இதனால் தொலைக்கு பகுதி சாரி பகவான் உன்னதமான பக்தி தொண்டை பற்றி எனக்கு உபதேசிக்க வேண்டுகிறேன். இதனால் பகவான் திருப்தி அடைந்து பக்தி தொண்டு முறையினால் தூய்மை அடைந்துள்ளவர்களுக்கு மட்டுமே உபதேசிக்க வேண்டும் என்ற வேத கொள்கைக்கேற்ப எல்லோருடைய இதயத்திலும் உள்ள பகவான் என் இதயத்திலும் இருந்து கொண்டே
பரம சத்தியத்தை பற்றிய அறிவை புகட்டட்டும். அதான் ஒரு ரெக்வஸ்ட். அதுதான் விதுரர் வந்து மைத்திரேட்ட கேட்கிறாரு, எனக்கு பகவானுடைய லீலைகளை சொல்லிக் கொடுங்க, பகவானுடைய உன்னதமான பக்தி தொண்டு முறைகளை பத்தி கற்பிச்சு கொடுங்க. இதனால பகவான் திருப்தி அடைவாரு, எனக்கும் அதுல பக்குவமாவேன். ஒரு வைஷ்ணவர் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 22 மார்க்கெட் பிளேஸ்ல அடிச்சாங்க. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றாரு, ஓ மகாபிரபு, இவங்களை தண்டிச்சிடாதீங்க, இவங்க பாவத்தை வருங்க, இவங்களை வைக்காதீங்க. ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்றாரு, இந்த பாவிகளை வெறுத்துடாதீங்க, இவங்க பாவங்களை வெறுத்துடுங்க, இவங்களை தண்டிச்சிடாதீங்க. இதான் இயேசுநாதர் சொன்னார். இயேசுநாதர் சிலுவையில் அறியும் போது ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை, ஓ ஆண்டவரே, இந்த பாவிகளை வெறுத்து விடாதீர்கள், இவர்கள் பாவங்களை வெறுத்து விடுங்கள். பாருங்க, இயேசுநாதர் வந்து கட்டுண்ட ஜீவனுக்காக பிரார்த்தனை பண்றாரு. ஹரிதாஸ் தாக்கூர், வாசுதேவ தத்தா, முகுந்த தத்தா, முராரி குப்தா, எண்ணற்ற வைணவ ஆச்சாரி, இவங்க வெறுமனே சமுதாயத்துல வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காக வர, எப்படி பகவான் அன்பு செய்யணும், எப்படி அவர் செயல் ஈடுபடணும், எப்படி அவரை திருப்திப்படுத்தணும், அதை சொல்லிக் கொடுக்குறதுக்காக வர. அவங்க இந்த பூமியில அதை அனுபவிக்கிறாங்க, அதை கற்றுக் கொடுக்கவும் செய்யறாங்க. அதனால பக்தி தொண்டு சுசுகம் கருத்தும் அவ்வியம், எளிமையானது, பயிர்வுக்கு இனிமையானது, சுலபமானது. மற்ற முறை அப்படி கிடையாது. அதனால 2வது ஸ்லோகத்துல பொருள் புரோபா சொல்றாரு, பக்தி தொண்டை பத்தி தான் கேட்க ஆர்வம் கொள்றாரு விதிரர், வேற எந்த யோக முறைகள்ல. அப்போ பரமசத்தியத்தை 3 விதமா உணரலாம், கரெக்ட் தான். பிரம்மம், பரமாத்மா, பகவான். பட் கம்ப்ளீட் ரிலேஷன்ஷிப் இஸ் பகவான். பகவான் கிருஷ்ணரை, கடவுளை முழுமையா உணர்றதுதான் பகவான். மற்ற 2 பார்ஷியலா, ஒரு பகுதியா தான் உணரும். பிரம்மத்தை முழுமையா உணர முடியாது, பரமாத்மாவை முழுமையா உணர முடியாது. கிருஷ்ணர் தான் கம்ப்ளீட், பூர்ணம். தீபாவளி, தீபாவளி பண்டிகை தான் ரசிகரோட அப்பீரன்ஸ் டே. தீபாவளி தோன்றினார் ரசிக முறை. இன்னைக்கு அவருடைய மறைவு தினம், நாளைக்கு அவருடைய மறைவு தினம். ஷாமானந்த பண்டிட், ரசிகானந்தா, ஸ்ரீனிவாச ஆச்சாரியா, ராமச்சந்திர கவிராஜ், நரோத்தம் தாஸ் தாக்கூர், எல்லாருமே வந்து பகவானுக்கு பூமிக்கு அழைச்சு வரப்பட்டவங்க. வெறுமனே வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காக, நம்மளை போல வீழ்ந்த ஆன்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிச்சு பக்தி தொழில் ஈடுபடுத்துறதுக்காக. அதனால நம்ம என்னைக்குமே வைணவ ஆச்சாரி கடற்பட்டிருக்கோம். எல்லா ஜீவன், இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவன்களும் தூய பக்தர் கடன் பட்டிருக்கணும். அவங்க அனுகிரகத்தினாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் கிடைக்குது. நமக்கு ஆச்சாரியர் இந்த பூமியில அவதரிக்கிறதுனாலதான் இன்னைக்கு நமக்கு மழை கிடைக்குது, தானியம் கிடைக்குது, எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ண பக்தி கிடைக்குது. இந்த மாதிரி ஆச்சாரியர் வரலைன்னா அந்த பூமியில அதர்மம் அதிகமாகி எதுவுமே கிடைக்காம போயிடும். எல்லாம் ட்ரை ஆயிடும், லைஃபே ட்ரை ஆயிடும். ஆல்ரெடி லைஃபே ட்ரையா தான் இருக்கு. இதுல நேரத்துல ஒன்றும் கிடைக்காம அதுவும் ட்ரையா தான் இருக்கு. எவ்ரிதிங் ட்ரை, பிலாசபி ஆல்சோ ட்ரை. இன்னைக்கு ட்ரை, வரட்டு தத்துவம் பேசுறாங்க. அப்ப கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம், கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் வரட்டு தத்துவம் தான் பேசு. வரட்டு தத்துவம் பௌதியத்திலயும் வரட்டு போய் எல்லாத்துலயும் வறட்சிதான், பசுமையே இல்லை. யார் இந்த பூமியை பசுமையாக்குறாங்க? தூய பக்தருடைய தாமரை திருப்பாதம் இந்த பூமியில படும்போது, தூய பக்தருடைய தாமரை திருப்பாதம் இந்த பூமியில படும்போது அவர் இம்மிடியா வந்து இம்மிடியா வந்து பியூரிஃபை. அதனால
பிரபுபாதர் இங்கெல்லாம் போனாரு, அங்க எல்லாம் தூய்மை அடைஞ்சாங்க. ஒரு சாது அந்த இடத்துக்கு போகவே விரும்ப மாட்டாங்க. நீங்க பிரபா லீலாமிர்தா படிச்சீங்கன்னா பௌரி பௌரிங்கிற இடத்துக்கு எந்த ஒரு சாதும் போக மாட்டாங்க. அப்பேற்பட்ட மோசமான இடம். குடிச்சிட்டு பையனும் பொண்ணு நடு ரோட்லயே படுத்திருப்பாங்க, போதை பஸ்து போட்டு, போதை பொருளை போட்டு. எவ்வளவு வீழ்ந்தான்மா இருக்கு. அங்கே போய் பிரபா வந்து கிருஷ்ண பக்தி பண்ண வச்சுட்டேன். எவ்வளவு கருணை உள்ளவரா இருக்கு. போதைக்கு அடிமையாய் தன் நிலை மறந்து குடும்பத்துல துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஜீவன்களை காப்பதுக்கு வேண்டியே பகவான் ஆச்சாரிய அனுப்பிச்சு வைக்கிறார் அப்படின்னு. என்ன ஒருத்தருக்கு ஒரு ஒரு போதை. சிலருக்கு புலன்பத்துல போதை, பணம், பேர், புகழ், செல்வம், போதை வஸ்துக்கள் எல்லாம் இதெல்லாம் எதெல்லாம் எதெல்லாம் நம்மளை மறக்கடிச்சு நம்ம புத்தியை மழுங்கடிச்சு மனித வாழ்க்கையின் குறிக்கோளை மறக்கடிக்கிறது அதெல்லாம் போதைதான். பெயர், புகழ், பதவி, சொத்து, போதையேற்றக்கூடிய பொருட்கள் எல்லாம் போதை தரும். சோ கிருஷ்ணன் மேல நமக்கு போதை அதிகமாயிடுச்சுன்னா இதெல்லாம் போயிடும். கிருஷ்ணன் மேல போதை அதிகரிக்கணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வைதிக பக்தி ஒழுங்கா பண்ணணும். சாதனா பக்தி நம்ம ஒழுங்கா பண்ணா, சாதனா பக்தி நம்ம ஒழுங்கா பண்ணும்போது அது அப்படியே ராகவனுக்கு பக்தியா மாறும். சின்சியரா ஓகே, நான் குருவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் 16 மாதம் ஜெபம் பண்ணுவேன், 4 இது மாதிரி கடைபிடிப்பேன், அதிகாலை எழுந்திருப்பேன், மற்ற எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், அது அப்படியே பிராக்டிக்கலா அது அது அன்போட செய்யற மாதிரி. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சாதனா பர்ஃபெக்டா பண்றோமோ, சாதனா கவனமா செய்யறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிருஷ்ண காசில ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த வைத்திய பக்தி ராகானுக பக்தியா மாறணும். வைத்திய பக்தி ராகானுக பக்தியா மாறணும். அப்ப அந்த ஒரு எண்ணம் ஒரு பக்தருக்கு இருக்கணும். நான் சாண்டிங் பண்ணும்போது என் சாண்டிங் பியூரா இருக்கணும், நான் படிக்கும் போது அதில் கவனம் இருக்கணும், நான் சேவை பண்ணும்போது அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம அதில் ஒரு சீரியஸா பண்ணணும். சின்சியரா பண்ணா ஸ்லோலி என்ன ஆகும், சாதனா பக்தியோட டேஸ்ட் வரும். அப்ப யாருமே சொல்ல வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க, பாவதம் படிங்க, சேவை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக் ஸ்பான்டேனியஸா வரும். ராகானு பக்தி. அந்த ராகானு பக்திங்கிற தளத்துக்கு வரும்போது தான் ஒருத்தர் கிருஷ்ண அனுபவிக்க முடியும். கிருஷ்ண கான்சியஸை என்ஜாய் பண்ணும். வீரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், சந்தேகங்கள்